தாவேக்காவுடைய இந்த அரகன்ஸ் கும்பல், அரகண்ட் கும்பல், இந்த வல்கர் வாரியர்ஸ், அவங்களை ஒரு திருநங்கையை எவ்வளவு மோசமாக சித்தரிச்சு இந்த பொது சமூகத்தில் பேசுவாங்கல்ல, கேவலமா படிக்காத அறிகட்ட கேவலமான ஈலிபர்கள் அது போல வார்த்தைகளை பயன்படுத்தி ஆபாசமான பாலியல் ரீதியான கருத்துக்களை போடலாம். இதுதான் ஒட்டுமொத்தமான தாவேக்கா கட்சியினுடைய நிலைப்பாடு. நாம் தமிழர் கட்சியில உள்ள எல்லாருக்கும் ஒரு சவால்றான். ஒருத்தனாவது உங்க அப்பனுக்கு ஒரிஜினலா பிறந்தீங்க அப்படின்னா நிரூபிங்கடா. 9 எல்லாம் எம்எல்ஏ ஆகும் அப்படின்னு ரோசினி அவர்களை பார்த்து அவங்க போட்டோ கீழே போட்டது தாவேக்காவை சார்ந்தவன் அப்படி நிரூபிங்கடா பார்ப்போம். ஆயிரக்கணக்கில் ஃபேக் ஐடி சோசியல் மீடியா ஃபுல்லா இருக்கு. முக்காவாசி சோசியல் மீடியால ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவன். உங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஐடி விங்கோட ஹெட் சுவந்தா அவங்க என்ன சொல்றாங்க? ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுங்க, ஆளுக்கு மட்டும் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுங்க, நம்மளுடைய வேட்பாளர் முகத்தை கொண்டு போய் சேருங்க, சீமான் அவர்களுடைய பேச்சை கொண்டு போய் சேருங்க. சீமான் அவர்களுடைய பேச்சையோ இல்ல உங்க வேட்பாளருடைய முகத்தையோ கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு எதுக்கு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணணும்? ஒரிஜினலா உங்க ஐடியை கிரியேட் பண்ணி உங்க பேர்ல 10 ஐடி கிரியேட் பண்ணி கொண்டு போய் சேருங்க. எதுக்கு இந்த ஃபேக் ஐடி கிரியேட் பண்றீங்க? அப்போ ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி இந்த மாதிரி எங்க தலைவருடைய முகத்தை போட்டு இந்த மாதிரி கேவலமா அவதூறு படுத்துறது உங்க வேலையா? நிரூபிங்கடா. சரி போட்டீங்கடா. 9 எல்லாம் எம்எல்ஏ ஆகுமா அப்படி கேட்டது எங்க கட்சிக்காரன் நிரூபிடா. அவருடைய முகத்தை காட்டு, அவர் தாவேக்காவுடைய உறுப்பினரான்னு காட்டு, அவர் தாவேக்கால ஏதாவது பொறுப்பு இருக்காங்களான்னு காட்டு. எதுவுமே கிடையாது. அந்த ஐடி கூட ட்விட்டர்ல இல்ல. அப்போ நீங்களே ஒரு ஃபேக் ஐடியில போய் நீங்களே ஒரு கமெண்ட் போட்டுட்டு அதை எடுத்து சோசியல் மீடியா மூலம் பரப்புவீங்க. பரப்பி உங்களுடைய வேட்பாளர் முகத்தை நீங்க கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிறீங்க. எங்க கட்சி மேல அவ்வளவு அவதூறு பரப்புறீங்க. ரோசினி அவர்களை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிச்சது, ஒரு திருநங்கை அறிவிச்சது நாங்க வரவேற்கிறோம். அதுக்காக எங்க கட்சி மேல அவதூறு பரப்பிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதா? எவனாச்சும் உங்க அப்பனுக்கு ஒரிஜினல் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நிரூபிங்கடா.